اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عباس رضي الله تعالى عنه أنه قال: استفتي سعد بن عبادة رضي الله تعالى عنه رسول الله صلى الله عليه وسلم في نذر كان على أمه توفيت قبل أن يقضيه. قال رسول الله صلى الله عليه وسلم: فقضيه عنها. أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, நபர் என்று சொல்லக்கூடிய நேர்த்திக்கடன், இந்த நேர்ச்சை செய்வது என்பது ஒரு மனிதன் செய்கின்றான் என்றால் இது கூடுமா கூடாதா, செய்ததுனால பிரச்சனை இல்லை, ஆனால் செய்யாமல் இருந்து என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நேர்த்திக்கடன்கிறது வைக்கக்கூடாத, தடுக்கப்பட்டதல்ல, தவிர்க்கப்படக்கூடியது என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது சொல்றாங்க, சஅத் இப்னு உபாதத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க தம் தாயார் மீண்டு கொண்டு விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு முன்பே இறந்து விட்டார்கள். நேர்த்திக்கடன் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விளக்கம் கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சார்பாக நீங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். ஒருத்தவங்க நேர்ந்து விட்டாங்க, ஆனால் அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றியே தீர வேண்டும், நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த நேர்த்திக்கடன் என்பது தம் மீது கடமை இல்லாத ஒன்றை தாமே அது முன்வந்திருந்து ஒருவர் கடமையாக்கிக் கொள்வதுதான் நேர்த்திக்கடன். அது அல்லாஹ் தஆலா கடமை ஆக்கல. ஆனா இவரா என்ன செஞ்சாரு, எனக்கு இந்த காரியங்கள் நடந்தா அல்லது எனக்கு இந்த ஒன்று நிறைவேறிவிட்டால் நான் இந்த காரியத்தை நான் செய்கின்றேன் என்பதாக நினைத்தாரு. நான் நோன்பு வைக்கிறேன், அல்லது நான் ஏழைகளுக்கு 3 ஏழைகளுக்கு பசி அமர்த்தினேன் என்பதான இவர்கள் நேர்த்திக்கடனை செய்து கொண்டால் அதை நிறைவேற்றிய தீர வேண்டும், இவர்களில் கடமையாக ஆகிவிடுகின்றது. அந்த காரியம் அவர்களுக்கு சக்சஸ் ஆகிவிட்டு நிறைவேற்றி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அவர்கள் செய்தே தீரணும், செய்யாமல் விடக்கூடாது. அப்ப அது விட்டால் குற்றமாக ஆகும். அவர்கள் அல்ல, அவர்கள் இறந்து விட்டாலும் இது தன்னுடைய பெற்றோர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது தன்னுடைய வாரிசுகளுக்கு தெரிந்தால் அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும், கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்த்திக்கடன் செய்ய வேண்டாம் என எனக்கு தடை விதிக்கலானார்கள். இது ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, நீங்க நேர்த்திக்கடன் இழந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா, நேர்த்திக்கடன் விதியில் உள்ள எதையும் மாற்றி விடாது. அல்லாஹ்வுடைய தக்பீர் தலாக்கத்தில் உங்களுக்கு என்ன விதி நியமிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடந்தே தீரும், அது மாற்றங்கள் ஏற்படாது. அதனால என்ன செய்யாதீங்க, நேர்த்திக்கடையின் மூலியமாக கஞ்சனிடம் இருந்து செல்வம் வெளிக்கொண்டு வரப்படுகின்றது, அவ்வளவுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன ஆடி இருக்கானோ அதான் நடக்க போகுது, அதான் நிறைவேற போகுது.
அதனால இது நேர்ந்து கொண்டதின் காரணமாக இந்த காரியம் நடந்துங்கிறது இல்லை. யாருக்கு இது இதா இருக்குன்னா, ஒரு கஞ்சன் அவன் காசை வெளியேற்ற மாட்டான், காசு அவன் எதுக்கும் செலவழிக்க மாட்டான். இப்ப இவன் போய் சொல்லுது, நீ 4 பேருக்கு தர்மம் ஏதாவது செஞ்சுக்கப்பா, நேர்ந்துக்கப்பா, நீயத்தை வச்சுக்க, அப்படியாச்சும் உனக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னேன். இப்ப அவன் அந்த இடத்துல ஒரு பயத்தை சரி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த கஞ்சத்தனம் உடையவர்களுக்கு தான் இவங்களுக்கு கஞ்சனுக்குரிய இருக்கக்கூடிய பணங்களை வெளியேற்று கொண்டு வர்றதுக்கு தான் இந்த நேர்த்தி கிடக்கிறது. அதனால இதனால வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் நேர்ந்து கொண்டால் நேர்ந்து கொள்ளாதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேர்த்திக்கடன் நீங்கள் செய்யாதீங்க என்று. நீங்கள் செய்யறதன் காரணமாக இந்த கஞ்சத்தனத்துடைய பணத்தை தான் வெளியே கொண்டு வரலாமே உங்களுடைய கலாச்சாரத்தை எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லுறாங்க. நீங்க நேர்ந்துகிட்டீங்க அப்படின்னா, நேர்ச்சி செய்து கொண்டால் அது கண்டிப்பாக நிறைவேற்றிய தீரும். எப்ப உங்களுக்கு அந்த காரியம் முடிந்து விட்டது, ஒரு காரியத்தை முன்வைத்து கேட்கிறாரு, அல்லது இவர் நேர்ந்துகிட்டார், நான் 3 நோன்பு வைக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்ற 2 விஷயம் இருக்குது. எனக்கு இந்த காரியம் முடிந்து விட்டால் நான் நோன்பு நோக்கின்றேன் என்பதாக நேர்ந்துகிறார். அல்லது நான் 3 நோன்பு நோக்கின்றேன், எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒண்ணு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நேர்ந்து கொள்வது, மற்றொன்று முடிந்ததற்கு பின்னால் செய்கின்றேன் என்பதாக நேர்ந்து கொள்வது. எப்படி இவர் செஞ்சாலும் சரி அது போன்று அவர் நிறைவேற்றணும். அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் 3 நோன்பு வைக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை நடத்திக்கணும் அப்படின்னா இவர் நோன்பு நோட்டதான் தீரணும். அதுக்கு பின்னாடி தான் இவர் வைக்கணும். இவர்கள் வைக்கக்கூடிய நியத்துகளை வைத்து அந்த இடங்களில் அவர் செஞ்சதான் தீரணும், எந்த ஒன்றையும் மாற்ற முடியாது என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு எதை படித்தோம் எதை கேட்டோமோ அதை விரைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக மாற்றி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.